நம பார்வதீபதயே அரகர் மகாதேவா ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூர்வ வைபவத்தோட நாக சதுர்த்தி வைபவம் ரொம்ப விசேஷமானது சார். இந்த நாக சதுர்த்தி வைபவம் எதற்காக, எப்படி உருவானது அப்படின்னா, இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகராஜாவை போய் வழிபடணும். என்ன பண்றது அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு பெரிய முனிவருக்கு 4 மனைவிகள். அதுல ஒரு மனைவிக்கு சர்பராஜர் உருவானார். இந்த சர்பராஜர் உருவானோன்னு அவருடைய அட்டகாசங்கள்லாம் பெருக ஆரம்பிச்சது. இருக்கிற குழந்தைகள்லயே அவரு தான் ரொம்ப அதிகமா இருந்தது. தாயாருக்கே பொறுக்கல இவர் பண்றத. தாயார் என்ன பண்ணா, அவர் பாம்பு ரூபமா இருக்கத்தனா அடிச்சுட்டான். அடிச்சு போட்டு இது பண்ணிட்டான். அந்த வம்சத்தையே எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிட்டான். அப்ப சப்த முனிவர்கள்லாம் இந்த நாகராஜத்திற்கு நாகத்துக்கெல்லாம் மோட்சம் அளித்து மீண்டும் பிறவி பயனை கொடுப்பதற்கு யாகங்கள் செய்து பகவானிடம் பிரம்மதேவரிடம் அனுகிரகம் பெற்று மீண்டும் பூலோகத்தில் வாழ்ந்தார்கள். இதுதான் நாக சதுர்த்தி. நாக பகவான் உருவானது பூலோகத்துல. ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்றோம்? பர்த்டே கொண்டாடுறோம், கல்யாண நாள் கொண்டாடுறோம். கல்யாண நாள் கண்டிப்பா கொண்டாடணும். இந்த பர்த்டேன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், அது ஜெயந்தின்னு பேரு. அதை யார் கொண்டாடினா அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. பிறந்த நாள் கொண்டாடுறது பகவான் உருவாக்கினதை நம்ம இங்கிலீஷ்ல மாத்தின்னு இருக்கோம். விவாக நாள், கல்யாண நாளை உருவாக்கினவர் அகஸ்திய மாமுனிவர். அகஸ்திய மாமுனிவர் தான் முதல்ல அவருடைய கல்யாண நாளை சிவபெருமான் அவருக்கு சொன்னார். இதெல்லாம் நிறைய நம்மளுடைய இதிகாசனத்துல இருக்கு. இந்த நாக சதுர்த்தி அதே மாதிரி நாகராஜா அவதாரம் பண்ண நாள் நாக சதுர்த்தி. மறுவாழ்வு கொடுத்த நாள். ஒன்னெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ, பாம்புக்கு மட்டும்தான் விஷத்தை கொடுத்து விஷத்தை எடுக்கக்கூடிய தன்மை அந்த ஜீவனுக்கு மட்டும்தான். அந்த நாக சதுர்த்தியில முனிவர்கள் அந்த நாக தேவதைகளுக்கெல்லாம் பெரிய உணர்வை கொடுத்தார்கள். நன்றி விசுவாசமா இறங்கினாலாம் பூலோகத்துல நாகர்கள்லாம். சுவாமி, எங்களுக்கு மறுவாழ்வு அளித்தீர்கள், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும், உங்களுடைய விஷத்தன்மையை நீங்களே கொடுத்தால் நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, யாரையும் நீங்கள் தீண்டக்கூடாது. அனாஸ்மா. அவனுக்கு சர்பத்தால்தான் மரணம் என்றால் அப்படிதான் சம்பவிக்க வேண்டும். உங்களை யார் பூஜிக்கிறார்களோ அவளுடைய வம்சாவளிக்கு நாகதோஷம் செல்லக்கூடாது. சார், நிறைய தோஷங்கள் இருக்கு. இதுல பெரிய தோஷமே என்ன தெரியுமா? பித்திருக்கள் தோஷத்தை விட நிவர்த்தி பண்ணிடலாம். குரு தோஷம். குருக்கு தோஷம் பண்ணக்கூடாது, பாபம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம நீ எத்தனை கோடியா இருந்தாலும் மகா பெரிய தோஷம் எது செய்தாலும் நிவர்த்தி ஆகாது. நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்கள்ட்ட தான் பிறப்பீங்க. அப்பா அம்மாவா? அவங்கதான் அப்பா அம்மா. அவங்க பாம்பா பிறந்தாலும் பேயா பிறந்தாலும் அதுலயும் நீங்க தான் போய் பிறப்பீங்க. அந்த கர்மவினை முடியாமல் உங்களுக்கு எந்த பிறவியும் கிடைக்காது. அதே போல இந்த நாகம், இந்த நாகராஜர் என்ன பண்றாருன்னா தோஷம். அந்த தோஷத்தை நம்மளுடைய வம்சத்திற்கு அளிக்க கூடாது. அதுக்குதான் நாக சதுர்த்தியில என்ன பண்ணணும்னா, நாகராஜ பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, நாக பஞ்சமணிக்கு தான் பாம்புக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நாக சதுர்த்தியில பாம்பை வைத்துள்ள தெய்வங்கள், மாரியம்மன் பாம்பு நாகம் மேல இருக்கும், பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்திருக்கார், பிள்ளையார் வயத்துல நாணமா கட்டின்னு இருக்கார், முருகப்பெருமான் காலில் வச்சுட்டு இருக்கார், கிருஷ்ணர் காலிங்கனாக மாறினார்,
சிவபெருமான் உடம்பு ஃபுல்லா பாம்பை போட்டு. ஆகவே நாக சதுர்த்தி அன்னைக்கு சிவபெருமானுக்கு பால் வாங்கி கொடுங்கள், நாகதோஷம் விலகும், நாகத்துடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். நதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. இந்த ராகங்களிலே மகுடி ராகம் ரொம்ப மயக்கும். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சிரசிலே இருக்கக்கூடிய சரீரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாகங்கள் 7 விதமான நாகம். அந்த 7 விதமான நாகங்கள் தான் வம்சம். அப்படிப்பட்ட அந்த 7 விதமான நாகங்கள் சுவாமியின் உடம்புலயே இருக்கலாம். அவ்வளோ விஷத்தன்மை உள்ள நாகங்கள். இதை சிவபெருமான் மட்டும்தான் வச்சுக்க முடியும். விஷத்தன்மையை பிடிச்சு கொள்ளக்கூடியவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நாக சதுர்த்தி அன்று எந்த சுவாமி பாம்பு வச்சுட்டு இருக்காளோ, அம்பாள், முருகன், பெருமாள், எல்லாத்துக்கும் அபிஷேகத்தை கொடுக்கலாம். ஆனால் சிவபெருமானுக்கு கொண்டு கொடுத்தால் நாகராஜனுடைய பெரிய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சார் எங்க இருக்கும், எங்க நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, கல்யாணத்துல திருமங்கல்ய தாரணம் பண்ணுவார்கள். அந்த தாலி என்ன தெரியுமா, அந்த கயிறு பாம்பு நாணம், அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்குமா. யார் வந்தாலும் அத யமனே வந்தாலும் தாக்க முடியாது. அப்படிப்பட்ட நாக சதுர்த்தியில சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிறைய பால் வாங்கி கொடுங்கோ, அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்கோ. நம்பாத்துல சர்ப்ப தோஷங்கள் நீங்கி, சர்ப்ப வதம் நீங்கி, சர்ப்ப சாபம் நீங்கி, ஜாதகத்துல பயங்கர ராகுகேது தோஷம் பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாக சதுர்த்தியில எல்லாரும் நாக பகவானுக்கும் விசேஷமா அபிஷேகங்கள்லாம் செய்து, சிவபெருமான், மாரியம்மன், முருகன், பிள்ளையார் போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் நாகங்களை அணிந்து உள்ள அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் செய்யலாம். சுவாமி இதெல்லாம் இல்லை, என்ன பண்றதுன்னா நவக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், இல்லைன்னா நவக்கிரகங்களுக்கு அபிஷேகத்தை நாக சதுர்த்தியில செய்யுங்கள். ஆலயத்திலே செய்து நம்ம வம்சத்தில் நாகத்துடைய தோஷம் இல்லாமல் நல்ல குழந்தையா பறக்கணும்னு பகவானை பிரார்த்திப்போம். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.